சார் வணக்கம். என் பேர் ராம்சேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வரதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. எனை சுடும் பனி வர 21ஆந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இது அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் நம்ம சார் பண்ணியிருக்காங்க. சார் சித்தராசன் சார், பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் ஹீரோ மேடம் உபாஷனா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நடராஜ் அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம் எங்கள் ப்ரொடியூசர் தான். இப்போ அவங்க கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஎஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெல்லாம் போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சார் சொல்லுங்கள் சார். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பனி இந்த படம் ராம்சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் ஆக்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்னா ப்ரொடியூசர் ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கேருந்து பையனுக்காகவே இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அதை ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள். அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. இப்போ என்கிட்ட லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டிக்காக எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க கண்டிப்பாக அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம். ராம்சேவா சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி உண்மையாக நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு. அவரும் பிரபு அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபாரின்லேருந்து இங்கே ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுக்காக பையனுடைய எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நடித்ததுனால அவங்க பாவம் இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ஒவ்வொன்றிலையும் எல்லாத்துலேயுமே அன்றைக்கி ஓடின்ஸா இதில் போடணும் அப்படின்னாங்க. இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு நலம் தேடி வரணும். அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும்.
நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன். எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு மறுபடியும் வந்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும். மீண்டும் பத்திரிகையாளர் எல்லாத்தையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால் இன்னும் நான் சொல்கிறத விட பத்திரிக்கையாரங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியூர்லேருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வந்தவரை வாழைக்கும் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி சார் ஒரே செகண்ட் சார் உட்காந்து சார் ஒரே செகண்ட் சாரோட பேசுங்க. சாரோட பேசுங்க சார். நீங்கள் இருக்குங்க ஒரே சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜை பற்றி பாக்யராஜ் சொன்னார். உண்மையில் சொல்லணும்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமா உலகில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இதில் 150லேருந்து 160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லி ஆகணும். நட்ராஜும் சரி உபாசனாவும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலையும் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதோ இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். அது சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை ஆரம்பிச்சிருவார். ஓகேவா சார்? சார் வணக்கம். நம்ம ராம் சேவா ஓகேவா? ஒரு மைக் கையில் கூட கையில் இப்படியே பேசுவோம். ஓகேவா சார்? சவுண்டாக பேசுவோம் சார். இதுக்கு மேலே சார் ஓகேவா சார்? இல்லை, அவர் எவ்வளோ சவுண்டாக பேசினா நீங்கள்லாம் சைலண்ட்டாக இருந்தால் தான் கேட்போம். அதனால் நீங்கள் போடுமான சைலண்ட்டாக இருக்க முதல்ல முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகேவா சார்? சார் வணக்கம். என் பேர் ராம் சேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வரதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. எனை சுடும் பனி வந்து வர 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இது அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து நம்ம சார் பண்ணியிருக்காங்க. சார் சித்தராஜன் சார், பாக்யராஜ் சார், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மேடம் உபாசனா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நடராஜ் அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர காரணம் எங்கள் ப்ரொடியூசர் தான். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஎஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெல்லாம் போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சார் சொல்லுங்கள் சார். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பனி இந்த படம்
ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் ஆக்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கேருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள். அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதுல எல்லாம் பப்ளிசிட்டிக்காக வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம். ராம் சேவா வந்து தனிப்பட்ட ஆள் சித்ராவோ நானோ போய் தனியாக பேசணும்னா நாங்கள் மேடை கிடச்சா இப்படி பேசுவாங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அதை தான் பேச முடியும். இது வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சுருக்காங்கல்ல அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். பாடி ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாமன்னா ரொம்ப நாள் கேரளா வந்து கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டமாகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் அது சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க. கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம். இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்போம். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இப்போ இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமாலேருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இன்றைய முதலமைச்சர் பெருசாக பண்ணலையே சார். பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. குற்றச்சாட்டு வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்லை, வேற யாராவது புது இல்லைங்க, வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சார் எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல, வரும் ஒன்று விட்டு பாருங்க சொல்ல வரும். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம். அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுதில்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்ககிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்ணுறதுனாலயா, அந்த படத்தினுடைய கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனால தான் அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை நீங்கள் தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தேட்டர்லையும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பு தான் முக்கியமான விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் யாருங்க புதுசும் இல்லாமல் ஒரு முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க பிரதீப் ரங்கநாதன், ஒன் பிக்சர் ஓல்டு. அப்புறம் அவர் என்ன சொல்றீங்க? அவர் புதுமும் தானே. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் இதில் பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையாக இருந்துச்சுன்னா ஓடிடுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான். நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு அந்த 5 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது.
எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படம், இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம், நல்ல கதை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில். ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது, பப்ளிசிட்டி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தியேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது. அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு. நம்ம அவர் கேட்க வந்தது வேற இல்லை, அவர் அந்த தியேட்டருக்காக நீங்கள் சொல்கிறதுங்க. அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும், அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன், இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோக்கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா, அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்து வச்சுட்டாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா, கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஒழிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகை முக்கியமான காரணம். இல்லை, ஒரு நிமிஷம், இந்த முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல ஆட்சேபம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா, எனை சுடும் பனி படத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய், நான் ஒரு நிமிஷமா நான் பேசிடுறேன், கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்றேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டுட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இதை வந்து தலைப்புச் செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவன சிதறவு பண்ணலாம். இல்லை, அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அது கூடவே வேறு ஏதாவது கேப்ஷனும் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்கிற பேசியிருக்காரு தான் போடுவானுங்க. இதுக்காக தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. பாய்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பண்ணி ஒருத்தர் வந்து தேடமாட்டான். ஒரு செய்தி போடுறதுக்கே இப்படி தேவைப்படும் போது, இல்லை, ஒரு செய்தி போடுறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள். அது நீங்கள் தான் சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது. இந்த டைரெக்டாக இந்த செய்தியை பற்றி இப்படி சொன்னால் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு டைவர்ஷனாக ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கல்ல. அப்புறம் தமிழக அரசு இப்போ மற்ற நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை மாதிரி நிறைய ஜாம்பவான்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ? என்ன சொல்றாங்க? என்ன தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து அரசியல் போயிட்டாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ? இது வந்து உங்களுடைய போகம், அவ்வளோதானே. நடக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை எந்த காலத்துலையும் அவர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலில் துறவரமே போட்டார். பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் இந்த படம். இல்லை சார், பொள்ளாச்சினா வந்து நீங்கள் அதாவது அது உண்மை சம்பவம் தான். பட் வந்து நீங்கள் பொள்ளாச்சின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அதில் ஒரு பாட்டில் இல்லை சார், அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். இது வேற கதை. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ரிவ்யூ பண்ணுறதில்ல. அதெல்லாம் பற்றி சொல்ல மாட்டீங்க. நீங்களும் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கீங்க நிறைய படம். எல்லாம் நிறைய நீங்கள் நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்கல்ல. நல்லா இருக்கிற படத்தை ஓடிட்டு இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிற ரிவ்யூ இருக்குது. அப்போ அதுக்கு எதுவும் சொல்ல இது வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறத விட நீங்கள் எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணணும். நாமெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஏன்பா இது சரியா அப்படின்ட்டு அவங்க தேடி தான் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தேடி தான் போகிறாங்க, மார்க் போகிறாங்க. அவங்க வந்து பே பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்லா ரிவ்யூ கொடுக்குறாங்க. அவங்க தேடி தான் போகிறாங்களே. நாங்கள் வந்து பே பண்ணி வாங்குறது கிடையாது. எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் போய் தேடி உங்களை நான் பாராட்டுறேன். இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற போக்கு இருக்குல்ல, அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நல்லா தெரியும். அதை நான் வந்து பல முறை கண்டித்திருக்கிறேன். அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி க்ரோத் வேணும். அந்த ஹெல்த்தி க்ரோத் எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தால் தானே தவிர
இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு படம் நல்லா இப்போ லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க? ப்ரொமோட் பண்ணது மக்கள் தான். படம் நல்லா இருந்தது ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லும்போது நேற்று அந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா? அந்த ஹோட்டலில் யாராவது காசு தராரா உங்களுக்கு? இல்லை. ஆனாலும் நீங்கள் அந்த பிஆர்ஓ கேம் பண்ணுறீங்க. ப்ராடக்ட் இஸ் குட்டு, அதனால் நீங்கள் வவுச் பண்ணுறீங்க. அதுதான் சினிமாவுக்கு. சினிமா இப்போ தானே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது, இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் பாவரசியில் பீன்சிங் படங்கள்லாம் வெற்றி பெற்ற போது இவங்கெல்லாம் யார் இருந்தாங்க? கதை நல்லா இருந்தது ஓடிச்சு சொன்னீங்க, அது கூட ஒரு 10 படம் வந்துச்சு. விடாமுயற்சி வரும்போது படம் நல்லா இருக்குதா? அது கூட ஏன் விடல? அதுதான் எங்களோட கேள்வி. இல்லை விடாமுயற்சி நம்ம இல்லை கண்ணா, இல்லைம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்களே, ஒரு விஷயம் சொல்கிறேங்களேங்க, உண்மையை சொல்கிறேன். பெரிய நடிகருடைய படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான். இப்போ நீங்களே கூட ஒரு 8 படம் வருது கூட விடாமுயற்சி வருது, ஒரு திரைப்படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் எதை படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்கக்கூடாதுன்னு தானே. டிராஃபிக் ஜாம் இருக்குதுன்னு தெரியுது, இருந்தும் டிராஃபிக் ஜாம்பில் கார் ஓட்டுவானா புத்திசாலித்தனமாக ஒரு நாள் தள்ளி போகலான்னு நினைப்பானா? அதான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த படம் நாங்கள் வந்து நீங்கள் விளையாட மாட்டீங்களா? அந்த போக்கு தான் அது. இந்த படத்துக்கு இது எல்லா இடத்துக்கும் நடக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஜனவரி 10ன்னு போட்டிருந்தாங்க. இவரும் பாவம் இது மற்ற விஷயத்துலேருந்து எப்படியாவது எண்ணெய் சுடும் போனீங்க திருப்பி ட்ரை பண்ணுறாரு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே எல்லாம் நிப்பாட்டிடுவோம் சார். அப்படியே அது இல்லை, நாங்கள் வந்து இல்லை இவர் சொல்லட்டும் சார். நல்ல கேள்வி கேட்டீங்க சார். எண்ணெய் சுடும் பண்ணி மைக்கு இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. ஆக்சுவலாக சார் எண்ணெய் சுடுமணி தலைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா, இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையோட மனசு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப், அது ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்போயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த கான்செப்டே. இப்போ நம்ம சும்மா வழிபோக்கில் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், பட் அது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருப்போம், ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அங்கே தப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் எண்ணெய் சுடும் பனி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில். ஓகே, ஸோ அதான் சார் எண்ணெய் சுடும் பனி. என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷமாக இருந்தால் கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக, அது வந்து அது உண்மை. அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. அதுதான் என்ன சொல்லுவோம் சார். 21 ரிலீஸு, இந்த ஃப்ரைடே ரிலீஸ். ஆமாம், எல்லாம் உங்களை சாரி மார்ச் 21 உங்களை நம்பித்தான் இருக்குது. தயவு செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஆமாம் சார், இல்லை கமர்ஷியல் 2 தான் சார். கிரேம் 2 சார். சாரி தேட்டரா சார்? சார் இப்போதைக்கு 40 பிளான் பண்ணியிருக்காங்க சார். 40 இல்லை 40 தான் கிடச்சிருக்கு. பட் இன்னும் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், மேற்கொண்டு தேட்டர் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. காட்ஸ் கிரேட், கடவுள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன்.